வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் நோடிய டெரிவேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டயகிராம் டிரா பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், அப்புறம் ஃபைனலாக அதோடைய டெரிவேஷன் சால்வ் பண்ணி அதோடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ரெசிஸ்டர்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் ரெசிஸ்டார். இந்த ரெசிஸ்டார் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீரீஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 ரெசிஸ்டார் எடுத்துப்போம், அதை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். சீரீஸ் தானது, ஒரே ஒயரில் ஸ்ட்ரைட்டாக, ஓகேங்களா, கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டயக்ராம் வரையணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டார் எடுத்துக்கிறேன், R1, ஓகேங்களா, அந்த ரெசிஸ்டார் பேர் R1. அடுத்து இன்னொரு ரெசிஸ்டார் எடுத்துக்கிறேன், R2. நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிஸ்டார் எடுத்துக்கிறேன், அந்த ரெசிஸ்டார் பேர் R3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ R1, R2, R3 ஒரு எண்டிலிருந்து 3 ரெசிஸ்டாரை ஒரே ஒயரில் கனெக்ட் பண்ணி அதே எண்டுக்கு திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு இடையில் நான் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. பேட்ரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பேட்ரி இதுதான், ப்ளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல். ஸோ இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு ரெசிஸ்டார், 2 ரெசிஸ்டார், 3வது ரெசிஸ்டார். இது மூணுமே ஒரே ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ரெசிஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது இப்போ பேட்ரி இதுலேருந்து என்ன ஆகும், சார்ஜஸ் மூவ் ஆகாது, கரண்ட் இதுலேருந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்து கரண்ட் போகுது இப்போ. ஸோ கரண்ட் மூவ் ஆகுதுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், சார்ஜஸ் இருக்கும். சார்ஜஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஒரு கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ அங்கே சார்ஜஸ் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ரெசிஸ்டார் 1க்கு எவ்வளவு கரண்ட் போகுது, அதாவது அதுக்குள்ளே எவ்வளவு சார்ஜஸ் போய் சேருதோ அதே தான் ரெசிஸ்டார் 2க்கும் சேம் சார்ஜஸ் போகும், ரெசிஸ்டார் 3க்கும் சேம் சார்ஜஸ் தான் போகும், ஓகேங்களா. ஸோ சேம் சார்ஜஸ் போகுதுன்னா அப்போ அதோட மீனிங் என்னென்னா, இந்த 3 ரெசிஸ்டாருக்கும் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் எல்லாம் சேமாக தான் போய் சேரும், ஓகேங்களா. அப்போது கரண்ட் எல்லாம் சேமாக இருக்கும், ஆனால் ஒரே கரண்ட் சேம் கரண்ட்டு 3 ரெசிஸ்டாருக்கும் போச்சுன்னா அந்த 3 ரெசிஸ்டாருக்கும் தனித்தனியாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இங்கே V1 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இங்கே V2 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இங்கே V3 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படி இருக்குதுன்னா, ஏன்னா சேம் கரண்ட்டு ரெசிஸ்டாருக்கு போகும்போது பொட்டென்ஷியல் வேரி ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெரிவேஷனுக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முதல்ல நான் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். இப்போ நான் சொன்னது தான் இங்கே இருக்கும் பாருங்கள். when 2 or more resistors connected end to end, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீரீஸ்ன்னு சொல்லுவோம். amount of charge passing through the resistor 1 must also pass through the resistor R2 and R3. நான் சொன்னேன் இல்லையா, மொதல் ரெசிஸ்டாரில் எவ்வளவு சார்ஜஸ் போகுதோ அதே தான் R2க்கும் போகணும், R3க்கும் போகணும். அதுதான் ரூலே, ஓகேங்களா. எப்போ ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது. டியூ டு திஸ் ரீசன் the current I passing through all 3 resistor is the same, ஓகேங்களா. ஸோ சார்ஜஸ் எல்லாமே சேமாக போகிறதுனால நம்மளுக்கு அந்த கரண்ட்டை செக் பண்ணும்போது 3 ரெசிஸ்டார்லையும் சேம் கரண்ட்டு தான் இருக்கும், ஓகேங்களா. இதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரிவேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ டெரிவேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே ஒன்று கொடுக்க போகிறோம். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, if same current pass through the 3 different resistors. ஸோ நான் 3 ரெசிஸ்டார் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. மூணுத்துக்குமே வேறு வேறு வேல்யூஸ். ஸோ ஒரே கரண்ட்டு, சேம் கரண்ட் 3 ரெசிஸ்டார்ஸ்க்கு போகும்போது நான் சொன்னேன் இல்லையா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும், வேறுபட்டிருக்கும். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் சேம் கரண்ட் பாஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டார்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும், then the potential difference across each resistor must be different. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறுபடுது. அப்போது எது வேறுபடுது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ V is equal to, ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ஸோ 3 ரெசிஸ்டார்னுடைய அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிப்போம். சரி, ஓம்ஸ் லா ஃபார்முலா என்னது, V is equal to IR. இதுதான் ஓம்ஸ் லாவுடைய ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே V1 இருக்குது. இப்போ இந்த Vக்கு என்ன எழுதணும், IRன்னு எழுதணும். எல்லா ரெசிஸ்டாரும் சேம் கரண்ட்டு தானே, ஸோ I அப்படியே வச்சுப்போம். ஸோ ரெசிஸ்டார் வேறு வேறு ரெசிஸ்டார். ஸோ V1க்கு என்ன ரெசிஸ்டார், R1. திரும்ப I, V2க்கு என்ன ரெசிஸ்டார், R2.
V3க்கும் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அது ரெசிஸ்டார் பேர் R3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து கரண்ட்டை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்போ என்ன வரும்? பேலன்ஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இந்த மாதிரி I எழுதிட்டு இந்த R1 ப்ளஸ் R2 R3லாம் இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை ஜென்ரலாக RSன்னு போட்டுட்டா போதும். அப்போனா ரெசிஸ்டார்ஸ் எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ V is equal to IRS. இதுதான் டெரிவேஷன். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா therefore இந்த RS எதுக்கு ஈக்குவல்? R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3க்கு ஈக்குவல். அதாவது ரெசிஸ்டார்ஸ் எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இதுதான் டெரிவேஷன் ரெசிஸ்டாருக்கு. ஃபைனலாக இதை எழுதி பாக்ஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ டயக்ராம் வரையணும், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும், டெரிவேஷன்ஸை ஷோ பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.